ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு யூஎஸ் வந்தாச்சுங்க. 2 நாள் முன்னாடி தான் யூஎஸ் ரீச் ஆனோம். மார்ச் 23 ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் சில பர்சனல் ஒர்க்குனால எக்ஸ்ட்ரா ஒரு 1 மந்த் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் எங்களுக்கும் இருந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு இருக்கிறது வேணான்னு தோணுமா. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களோட இருந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே சில வேலைகளும் இருந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏப்ரல் 11க்கு டிக்கெட்டை மாற்றிட்டோம் அங்கேயே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, 11th ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா 1 மந்த் இருக்க வேண்டியதாகிடுச்சுங்க. ஸோ 2 மந்த் அங்கே இருந்திருக்கோம், 70 days இருந்திருக்கோங்க. ஸோ நானும் சரி அப்பப்போ வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் என்னால் போடவே முடியல. நடுவில் நிறைய ட்ராவல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்தனால என்னால் போட முடியலைங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் ஹோம் சிக் ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் அந்த ஆட்டுக்கால் குழம்பு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அந்த ரெசிபிக்கு அப்புறம் விட்டு போடலான்னு பார்த்தா அப்படியே ஹோம் சிக் ஆகிட்டேங்க. ஒரே கோல்டு பிடிச்சிக்கிச்சு, ஹெவியான இருமல் கோல்டு. எனக்கு இருமல் வந்தாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே ப்ரீத் பண்ணும்போது ஒரு மாதிரி கொருன்னு ஒரு ஃபீல் வரும். அது வந்தாலே கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஏன்னா அது என்ன பண்ணுன்னா, இப்படி ப்ரீத் பண்ணும்போது எனக்கு அந்த இருமலை தூண்டி விடும். அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10 minutes ஒன்ஸ் எனக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், கையை வச்சு இருமிகிட்டே இருப்பேன். ஸோ கோல்டும் ஹெவியாக இருந்துச்சு, அதனால் என்னால் பேசக்கூட முடியலைங்க. ஸோ என்ன யோசித்தேன்னா, போட முடியலையேன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, நம்ம யூஎஸ் போய் பார்த்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக நம்ம நல்லா புது ரெசிபியாக போட்டு விட்ருவோம் அப்படின்னு மாதிரி தோணுச்சுங்க. அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இந்தியாவிலேருந்து. எனக்கு வீட்டுக்கு தேவையான சில வெசல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கிச்சன் க்ராசரிஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இங்கே ஒரு சில க்ராசரி விலை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ஐட்டத்துக்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு போட்டிருப்பான்னு தெரியாது. மேபி ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தற்சமயம் இந்த உளுந்து, அப்புறம் இந்த கடலைப்பருப்பு, அந்த பருப்பு வகைகள், அப்புறம் தாளிப்பைட்டங்கள். அந்த தாளிப்பைட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சின்ன பேக்கெட்டில் கிடைக்காது. அதனால் நம்ம ஊரில் எந்த சைஸ்லேயும் கிடைக்கும் இல்லைங்களா, நல்ல ரேட்டுக்கே கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், தற்சமயம் என்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அடுத்த ஒரு 8 மந்த்துக்கு இந்த ஐட்டங்களை நம்ம வாங்க வேண்டியதில்லை. ஒன்லி அந்த வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், அந்த க்ராசரி மட்டும் வாங்கினா போதுங்க. வெஜ்ஜீஸ் மட்டும் வாங்கினா போதும். அது ஃப்ரூட்ஸ், அவ்வளோதாங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸும் நிறையா போடுவேங்க. ஏன்னா மாவு ஐட்டங்கள் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கம்பு மாவு, ராகி மாவு, சோளம் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு கூட அப்படியே உங்களுக்கு அப்பப்போ நல்ல வீடியோஸாக உங்களுக்கு வரும். இப்போது நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம், என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஊர்லேருந்து ரீச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிளைமேட் க்ளவுடியாகவும் ரெய்னியாகவும் இருக்குங்க. விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெதரும் செம கோல்டாக இருக்குங்க. ஜாக்கெட் இல்லாமல் போடாமல் வெளியே போக முடியல. ஊர்லேருந்து வரும்போது திங்ஸ் எல்லாம் இப்படி தாங்க பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே இப்படி தான் கொண்டு வருவாங்க வெளிநாட்டுக்கு வரும்போது. ஸோ எல்லா பேக்கெட்டுக்கு வெளியவும் ஒரு பிளெயின் பிளாஸ்டிக் கவர் கடையில் கிடைக்குங்க, திக்காக இருக்கும். அதுக்குள்ளே அந்த திங்ஸை போட்டு செல்லோ டேப் போட்டு ரேப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு உடஞ்சா கூட அந்த கவர்க்குள்ளேயே சிந்திரும். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே எதுவும் இதாகாது, லீக் ஆகாமவும் இருக்கும். எல்லாத்தையுமே ரவையிலேருந்து, ஊறுகாயிலேருந்து, ஸ்பைசஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக ரேப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அன்பேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெசல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இதில் பாதி கடையில் வாங்கினதுங்க. ஒரு சில ஐட்டங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் வச்சுருந்தாங்க, இதை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. யூஸ் பண்ணாத ஐட்டங்கள்ங்க. ஹாட் பேக் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா எங்கிட்ட ஒன்று பெருசு தான் எங்கள் யூஎஸில் வச்சுருக்கேன், சின்னதாக எதுவும் கிடையாது எனக்கு. ஸோ இது எங்கள் மாமியார் கொடுத்தாங்க, எதுக்கோ கிஃப்டாக வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம சமைச்சது இதில் போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வார்மாக இருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாம்பார், ரசம், காரக்குழம்பு இதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று கொடுத்தாங்க. இது அத்தை வச்சுருந்தாங்க, அப்படியே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு செட்டாக 2 கொடுத்தாங்க. இது நம்ம அடுப்புலையும் வச்சு சூடு பண்ணிக்கலாம்.
அப்படியே சர்வும் பண்ணிக்கலாம். ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாங்க. ஸோ வேறு கண்டெய்னரில் மாற்றணுன்னு அவசியம் கிடையாது. சமைச்சதை இதில் மாற்றி வச்சுட்டா போதும். அடுத்தது இந்த பொரிச்ச ஐட்டத்தை எடுக்கிற இந்த ஜல்லிக்கரண்டி இது என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன் நான். பூரி கீரி அதெல்லாம் சுட்டால் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் இந்த சீவ் நம்ம மாவெல்லாம் ஜல்லிக்கிறது இது என்கிட்ட கிடையாது. நான் எடுத்துகிட்டே வரல யூஎஸ் வரும்போது. ஸோ இந்த வாட்டி இது ஒன்று வாங்கிட்டேன் நான் வெளியே. அப்புறம் இந்த சாப்பிட்ற தட்டு இது வந்து ஆல்ரெடி 2 வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெருசு. இன்னும் 2 தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இது எங்கள் அத்தை தான் கொடுத்தாங்க. சரி இருக்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தென் இந்த டீ காஃபி எல்லாம் வந்து ஆற்றுறதுங்க இதுவும் தேவைப்பட்டுச்சு. சின்னதாக ஒன்று கடையில் வாங்கிட்டேன். வீட்டுக்கிட்டேயே முருகன் ஸ்டோருன்னு இருந்துச்சுங்க, அங்கே போய் வாங்கிட்டோம் நாங்கள். அப்புறம் இந்த டீ போடுற கெட்டில் இந்த மாதிரி சின்னதாக மீடியம் சைஸில் எங்கிட்ட கிடையாது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் போகிறதுக்கு தேவைப்படும், அதனால் வாங்கினது. அப்புறம் இந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் இது வந்து மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருந்துச்சு வாங்கணுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டருங்க. நாங்கள் மொகிலிவாக்கத்தில் இருந்தோம். ஸோ சம்பேர் ஒரு இடத்துல இந்த ப்ரெஸ்டீஜில் வந்து ஏதோ ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே வந்து இந்த ப்ரெஸ்டீஜில் பிராண்டில் உள்ள எல்லா ஐட்டமும் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் வாங்கினதுங்க இந்த குக்கரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்யெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னருங்க. இது எங்கள் அத்தை கொடுத்து நான் கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு. எதுக்குமா வாங்கிட்டு வீட்லேயே கிடக்குது அப்படின்னாங்க. சரின்னு அப்படியே எடுத்துக்கிட்டோம். நிறையா பொருள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்ததே எடுத்துக்கிட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அப்புறம் இந்த கொழுக்கட்டை அந்த என்ன சொல்கிறது அந்த மோதகம் பண்ணுற இந்த இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஒன்று வாங்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு கையில் ஷேப்பாக வரமாட்டேங்குது, அதனால் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு பிழியறது இதுவும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ எங்கிட்ட ப்ராப்பராக கிடையாது. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைமு இல்லை சும்மாவே நம்ம எதாவது பண்ணணும்னு நினச்சோன்னா பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால். அப்புறம் இந்த இரும்பு சட்டி ஆல்ரெடி போன வாட்டி ஒரு இரும்பு சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது நல்ல யூஸுங்க. ஸோ இந்த வாட்டி இந்த பூரி இதெல்லாம் சுடுறதுக்கு எனக்கு அகலமாக ஒன்று தேவைப்பட்டுச்சு, நல்லா பெருசாக, அதனால் இது வாங்கினேங்க. இதெல்லாம் தான் வந்து வெசல்ஸு நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கல் ஃப்ளாட்டான கல் எங்கிட்ட கிடையாது. இது வந்து நான்ஸ்டிக்கு வீட்டிலேருந்து வாங்கலை, வீட்டில் வச்சுருந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நமக்கு தோசை எல்லாம் சுடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அடுத்தது இந்த மளிகை சாமான் தாங்க. இத்தனை ஐட்டத்தையும் இவ்வளோ நேரம் அன்பேக் பண்ணி வச்சதுங்க. இது அந்த பிளாஸ்டிக் ரேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரித்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். இனி எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே ஷெல்ஃபில் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா. நான் வந்து சரி இந்தியாவில் நல்லா வாசமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து கோயம்புத்தூரில் வாங்கினது எங்கள் ஊரில், இன்னொன்று சென்னையில் வாங்கினது. அப்புறம் புட்டரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், சிகப்பு புட்டரிசி. அப்புறம் இந்த மிளகு சீரகெல்லாம் இங்கே கொஞ்சம் விலை அதிகம் தாங்க, முன்ன பின்ன இருக்கும். $4 சில நேரம் $6 போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் சோம்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். தற்சமயம் ஒரு 7-8 மாதத்துக்கு இந்த ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கல்லுப்பு, அதுக்கப்புறம் இந்த உதயம் பிராண்டில் உள்ள பருப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உளுந்தெல்லாம் சூப்பராக இருக்கும், அதனால அந்த பிராண்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ராகி சேமியா வாங்கிட்டு வந்திருக்கேன், நாகாவில் ரவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த புளி வந்து எங்கள் மாமியார் வாங்கியிருந்தாங்க வீட்டுக்கு தேவைன்னு, அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் 1 கிலோவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வடிதட்டி இதுவும் நல்ல யூஸ் தாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து 10 ரூபா 15 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கரம் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சுங்க. இங்கே சின்ன சின்ன பேக்கெட்டில் கரம் ஐட்டம்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் நான் வந்து நம்ம ஊர்லேயே 50 கிராம் 100 கிராமுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் என்கிட்ட என்னென்ன கரம் ஐட்டம்ஸ் இல்லையோ இங்கே யூஎஸில் அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் அப்பளம் வெரைட்டிஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். முறுக்கு அப்பளம், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் மோர் மிளகா, அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அப்புறம் இந்த பூரி மாதிரியே வருமே பப்படம், அது நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அது கேரளா அப்பளம்னு சொல்லுவாங்க, அப்படம்னு கூப்பிடுவாங்க, அம்பிகா அப்படம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மெலன் சீட்ஸு, சப்ஜா விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது டெய்லி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இட்லி பொடி வீட்டில் அரைக்கலைங்க, இது மட்டும் வெளியே வாங்கிட்டோம். சரின்னு ஒரு கார்லிக் ஃப்ளேவர்லேயும் அப்புறம் ஒரு இட்லி பொடி ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் ஜவ்வரிசி, இந்த கிறிஸ்டல் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி வந்து இங்கே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து தர்மாக்கோலில் பண்ண மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல கிடைக்கும், எங்கள் அம்மா எனக்கு வாங்கி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த கசகசா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோங்க.
அப்புறம் பெருங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் உடச்ச உளுந்து இங்கே இந்த சின்ன பேக்கெட்டு கிடைக்காதுங்க யூஎஸில். நானும் பட்டேல் பிரதர்ஸ்லேருந்து நிறையா ஸ்டோரில் போய் செக் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய பேக்கெட் தான் கிடைக்கிது. இந்த 50 கிராம் 100 கிராமில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் அதை ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது தாங்க அந்த அப்பளம், நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படம்னு கூப்பிடுவாங்க. ஸோ நல்லா பலூன் மாதிரி வரும் எண்ணெயில் போட்டால். அப்புறம் எல்ஜி பெருங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்வீட்ஸுக்கெல்லாம் போடுற கலர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி கிடக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இது வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே எண்ணெயில் பொரிக்கிற இந்த வடகம் ஐட்டம் தாங்க. நிறையா வடகம் வெரைட்டிஸ். மதுரைக்கெல்லாம் போயிருந்தோம். ஸோ போகும்போது என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இத்தனை ஐட்டத்தையும் ஷெல்ஃபில் எடுத்து வைக்கணுங்க. அது ஒரு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இத்தனையும் நம்ம லோட் பண்ணோன்னா இடம் வேணும் இல்லைங்களா, அதனால நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அடுத்த ஒரு 7-8 மாதத்துக்கு இந்த ஐட்டங்கள் எதுவுமே நம்ம இங்கே வாங்க தேவைப்படாதுங்க. வெறும் என்ன தேவையோ அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கினா போதும். அப்புறம் மெகந்தி கோன் வாங்கிட்டு வந்தேங்க. இங்கெல்லாம் $3 ஒரு மெகந்தி கோன். யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒன்று 8 ரூபா தான். ஸோ அதனால் ஒரு 3 வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு கருப்பில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் 2 நார்மல் மெகந்தி கோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்தேன். அந்த க்ராசரிஸ் எல்லாம் அடுக்கி வச்சதுமே அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த வீட்டுக்கு வேறு என்ன தேவையோ போய் வாங்கிட்டு வர போயிட்டோங்க. இந்தியன் ஸ்டோருக்கு சால்ட்டு, தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம். அப்புறம் வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சமைக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த டயர்டு, ஜெட்லாக்கு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சூட்டோட சூடாக கொத்தமல்லி, புதினான்னு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு லோக்கல் ஸ்டோர் இருக்குங்க, பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு, பேட்டர்சன் ஏரியாவில். அங்கே ஒரு சில ஐட்டங்கள் விலை கம்மியாக போடுவோம். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா $1 $1.25 உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் 1 கிலோவுக்கு. அப்புறம் $1 15 லெமனுங்க. எப்போவுமே $1 6 லெமனோ 7 லெமனோ தான் கிடைக்கும். நான் போன அன்னைக்கு 15 லெமன் கிடச்சிதுங்க. அப்புறம் காலிஃப்ளவர் எப்போவுமே $4 இருக்கும். நாங்கள் போகிறோம் அன்றைக்கி $1ன்னு போட்டு வச்சுருந்தான். சரி, ரொம்ப என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும். டப்புன்னு போய் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்படுச்சுங்க. நல்லெண்ணெய் எப்போவுமே டிஃபால்ட்டாக $8 தாங்க, அதுக்கு கம்மி கிடையாது. அப்புறம் மாவுக்கும் சூட்டோட சூடு போட்டு வச்சுட்டேங்க. ஆனால் இன்னும் புளிக்கலை, ஏன்னா கிளைமேட் கோல்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹாட்டான கிளைமேட்டுங்க. வெளியே போகவே முடியாதுங்க. சென்னையிலலாம் 2 வீலரில் போகவே முடியாது. ஏன்னா காற்றே அவ்வளோ சூடாக நம்ம மேலே விழுதுங்க. இருக்க இன்னும் டேன் ஆயிரும், அந்த அளவுக்கு சூடு. கிச்சனில் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியலைங்க. ஒரு டீ காஃபி கூட போட முடியல. போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக நனைஞ்சிட்றோம், அந்த அளவுக்கு வேர்க்குது. ஃபேனு, ஏசி இது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. நமக்கு டைனிங்கில் கூட ஏசி தேவைப்படுது, அந்த அளவுக்கு சூடாக இருக்குங்க. அது இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே இங்கே இறங்குறோம், நமக்கு அந்த டிசம்பர் ஜனவரியில் எப்படி அந்த பீக் வின்டர் இருக்குமோ அதில் ஒரு பாதி இருக்குங்க. அந்த அளவுக்கு கோல்டாக இருந்துச்சு. நமக்கு அந்த டைம்லலாம் வாயில் ஸ்மோக் மாதிரி வரும் பேசும்போதெல்லாம். கிட்டத்தட்ட அது மட்டும்தான் வரலைங்க, அந்த அளவுக்கு கோல்டு. ட்ராவல் பண்ணவங்க கூட சொன்னாங்க, அந்த ஹாட்லேருந்து இந்த கோல்டுக்கு வரும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்க. நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் கோல்டு அதிகம்தாங்க. இந்த ஜெட்லாக் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தூக்கம் ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேங்க சரியாகிறதுக்கு. ஏன்னா இது செகண்ட் டைம் இந்தியாவிலேருந்து நாங்கள் பேக் டு யூஎஸ் வரோம். ஏன்னா 4 வருஷம் கழித்து இந்தியாவுக்கு போனோம் 23rd. அப்போ ஒரு ட்ராவல், இது செகண்ட் ட்ராவலுங்க. ஸோ இது 2வது ஜெட்லாக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே தெரியும், எனக்கு ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னும் தூக்கமே சரியாக வரமாட்டேங்குது. அண்டு என்னடா ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க. ஆமாங்க, இந்தியாவில் ஹேர் கட் பண்ணியிருந்தேன், ஃபெதர் கட் மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப இது வரைக்கும் இருந்துச்சுங்க, கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டேன். ஸோ ஷார்ட் பண்ணி ஃபெதர் கட் மாதிரி பண்ணனால முன்னாடி இந்த ஒரு கட்டு, இந்த முடி கொஞ்சம் இப்படி முன்னாடி போடுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், என்னோடய சேனல்ஸில் வேறு மாதிரி இருக்கேன்னு. ஸோ ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கம்மல் கூட இங்கே பேர் பண்ணியிருந்தேங்க. இங்கே ஒன்று போட்டிருக்கேன், எனக்கு 2வதாக ஒன்று குத்தணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் குத்திருக்காங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, சரி எனக்கும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஸோ குத்தியிருக்கேன். லைட்டு ஒரு பெயின் இருக்குங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் செட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் மைல்டு பெயின் இருக்குது. தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஏன்னா அது இந்த குத்துனவங்க தான் சொன்னாங்க, அது போக போக தான் உங்களுக்கு அது செட் ஆகும்,
ஏன்னா இது புதுசாக குத்திருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும். எனக்கு அழுந்துற மாதிரி இருக்குது, பட் போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சுங்க, இந்த இடத்துல எப்படி குத்துறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சரவணா ஸ்டோர் இருந்துச்சு, அங்கே தான் போய் நாங்கள் குத்துனோங்க. ஒரு கம்மலை ஸ்டார் மாதிரிங்க, இது எப்படின்னா ஸ்டார் மாதிரி செலக்ட் பண்ணி குத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன், ஒரு கம்மலை செலக்ட் பண்ணி குத்தியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் பண்ணது, வேறு எதுவும் பெருசாக பண்ணலைங்க நாங்கள். அப்புறம் திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். இனி போய் நான் மேற்கொண்டு என்ன சமைக்கலாம் ஏதுன்னு யோசிக்கணும். ஸோ இனி வரும் டேஸில் உங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் நான் போடுவேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye, see you soon.